கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே இந்த ஜெஸ்ஸி பைபிள் வேர்ட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு கூட நம்ம தியானத்திற்கு சங்கீதம் 9ஆம் சங்கீதம் தான் நம்ம தியானிக்க போறோம். ஒவ்வொரு வசனங்களா நம்ம தியானிக்கலாம். முதல் வசனம், கர்த்தாவே, என் முழு இருதயத்தோடும் உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன். இப்ப சங்கீதக்காரனாகிய ஒரு தாவீதுன்றவர் சங்கீதக்காரன். அவர் ஏன் சங்கீதக்காரன் நம்ம சொல்றோம்னு பாத்தீங்கன்னா, அவர் எப்பயுமே பாடல்கள் மூலமா சங்கீதங்கள் மூலமா அதாவது பாடிக்கிட்டே ஆண்டவரை எப்ப பார்த்தாலும் துதிச்சுக்கிட்டே இருப்பார். அதனாலதான் அவர் சங்கீதக்காரனாகிய தாவீது அப்படின்னு சொல்றோம். இந்த இடத்துல முதல் வசனத்துல அவரை எப்படி ஆண்டவரை துதிக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, என் முழு இருதயத்தோட உங்களை நான் துதிக்கிறேன் ஆண்டவரே. இப்ப நம்மளும் இருக்கிறோம், ப்ரேயர் பண்றோம். ப்ரேயர் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னா, ஒரு சில நேரத்துக்கு நம்மளுடைய மைண்ட் வந்து டைவர்ட் ஆயிடும். நம்ம ஃபுல் கான்சென்ட்ரேஷனோட எல்லா நேரமும் ப்ரேயர் பண்ணுவோமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்காது. ஏதாவது ஒரு நேரம் உலக கவலைகளோ, இல்ல வீட்டு கவலைகளோ, ஏதோ படிப்பு குறித்த கவலைகளோ, இல்ல வேலை குறித்த கவலைகளோ, இல்ல பிள்ளைகளை குறித்த கவலைகளோ, ஏதோ உறவினர்களை குறித்த கவலைகளோ, ஏதோ ஒரு கவலை நம்ம மனசுல அழுத்தி கொண்டிருக்கோம். அதை பத்தி மட்டும்தான் நம்ம மனசு இருக்குமே தவிர, முழு இருதயத்தோட ஆண்டவரே நீங்க மட்டும்தான் அப்படின்னு சொல்லி இந்த ஜெப நேரத்துல நம்ம முழு இருதயத்தோட ஆண்டவரை நம்ம துதிக்கிறது கிடையாது. ஆனா சங்கீதக்காரனாகிய தாவீது எப்படி துதிக்கிறான்னா, என்னுடைய முழு இருதயத்தோட உங்களை நான் துதிக்கிறேன், துதிக்கிறது மட்டும் இல்லாம உங்களுடைய அதிசயங்கள்லாம் விவரிப்பேன். இப்போ வந்து நம்ம ஜெபிக்கும் போதும் துதிச்சு ஆண்டவரை ஜெபிக்கும் போது ஆராதனையில நம்ம என்ன பண்ணணும்னா, அவர் செய்த அதிசயங்கள் எல்லாம் விவரிச்சு சொல்லணும். ஆண்டவரே, நீங்க எனக்கு இவ்வளவு அற்புதம் செஞ்சீங்களே. ஒவ்வொருத்தவங்க வாழ்க்கையிலயும் ஆண்டவர் கண்டிப்பா அதிசயம் அற்புதம் செஞ்சிருப்பார். அதை வந்து நம்ம என்ன பண்ணா விவரிச்சு அந்த நேரத்துல ஆராதிக்கணும். ஆண்டவரே, எனக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்தீங்களே நன்றி, எனக்கு குழந்தையை கொடுத்தீங்களே நன்றி, எனக்கு இந்த வேலையை கொடுத்தீங்களே நன்றி, எனக்கு இப்படிப்பட்ட எதிர்காலத்தை கொடுத்தீங்களே நன்றி, எனக்கு பண தேவைகளை கொடுத்தீங்களே நன்றி, எனக்கு ஃபர்ஸ்ட் ரேங்கை கொடுத்தீங்களே நன்றி அப்படி சொல்லி அவருடைய அதிசயங்கள் எல்லாம் விவரிக்கணும். சங்கீதக்காரனாகிய தாவீதும் அப்படிதான் அவருடைய சங்கீதத்துல, அதாவது பாடல் வழியா ஆண்டவரை துதிக்கிறாரு. முழு இருதயத்தோட துதிக்கிறது மட்டும் இல்லாம அவருடைய அதிசயங்கள் எல்லாம் அந்த துதியில என்ன பண்றாரு, விவரிக்கிறாரு. ஓகேங்களா? அடுத்த வசனத்துல பாத்தீங்கன்னா, உம்மில் மகிழ்ந்து களி கூறுவேன், உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். உங்களையே அப்படியே மகிழ்ந்து களி கூறுவேன். ஏன்னா ஆண்டவர் செய்த அற்புதத்தெல்லாம் நினைக்கும் போது நம்மளுடைய உள்ள என்ன ஆகும், மகிழ்ந்து களி கூறும். ரொம்ப சந்தோஷப்பட்டு எவ்வளவு அற்புதம் செஞ்சிருக்கேன், ஆண்டவர் செய்த அற்புதங்களை மட்டுமே நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா, யாருடைய வாழ்க்கையில கூட இல்லை, நம்மளுடைய வாழ்க்கையில செய்த அற்புதங்களை மட்டுமே நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுடைய மனசு தானா என்ன பண்ணோம்னா மகிழ்ந்து களி கூற ஆரம்பிச்சிரும். உன்னதமானவரே உமது நாமத்தை, அவருடைய நாமமாகிய அவருடைய நாமத்தை, அவருடைய பெயரை நம்ம என்ன பண்ணோம், கீர்த்தனம் பண்ண ஆரம்பிச்சிடும். ஆண்டவர் எனக்கு எவ்வளவு எல்லாம் பண்ணாரு தெரியுமா, இந்த செஞ்சாரு, அவ்வளவு செஞ்சாரு, நம்மள நோயில இருந்து குணப்பாக்குனாரு, என்ன இந்த கஷ்டத்துல இருந்து சுகங்க நான் கடன்ல இருந்து காப்பாத்தினாரு அப்படின்னு சொல்லி நம்மளுடைய அதிசயம், அவர் செய்த அதிசயங்கள்லாம் நம்ம நினைக்கும் போது என்ன ஆகும், விவரிக்கும் போது நம்மளுக்கே ஒரே சந்தோஷமாயிடும். அவருடைய நாமத்தை நம்ம கீர்த்தனம் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அடுத்த வசனத்துல பாத்தீங்கன்னா, என் சத்துருக்கள் பின்னாக திரும்பும் போது உமது சமூகத்தில் அவர்கள் இடருண்டு அழிந்து போவார்கள். சத்துருக்கள் வந்து பின்னாக திரும்பி போகும்போது, ஒரு சத்துருக்கள் என்ன பண்றாங்கன்னா பின்னாக திரும்பி போகும்போது, அதாவது பின்மாற்றத்துல போகும்போது ஆண்டவருடைய சமூகத்துல அவங்க என்ன பண்ணுவாங்க, இடருண்டு அழிந்து போவாங்க. இப்ப நம்மளும் கூட சரி, கர்த்தரை நோக்கி நம்ம பாக்குறோம், ஜெபிக்கிறோம், எல்லாம் செய்யறோம், உலகம்தான் முக்கியம்னு சொல்லி நம்ம பின்மாற்றத்துல நம்ம போனோம்னா அப்ப நம்மளுக்கு என்ன ஆகும், ஒரு நாள் ஆண்டவருடைய சமூகத்துல இடருண்டு போயிடுவோம். நம்மளும் கூட இடருண்டு போயிடுவோம். எப்பயுமே நம்ம பின்மாற்றத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. எப்பயுமே ஆண்டவரை நம்ம துதிக்கணும், வேதம் வாசிக்கணும், ஜெபிக்கணும். இந்த ஆண்டவரை விட்டு என்னைக்குமே நம்ம விலகி பின்மாற்றத்துல போயிடக்கூடாது. சரிங்களா? அப்படி போனா நம்மளுடைய நிலைமை என்ன ஆகும், இடருண்டு அழிந்து போவோம். சத்துருக்களுக்கு என்ன ஆகுமோ அதே போலதான் நம்மளும் என்ன பண்ணுவோம், ஆண்டவருடைய சமூகத்துல இடருண்டு அழிந்து போவோம். சத்துருக்கள் பின்னாக திரும்பும் போது, அவங்க பின்னாடி திரும்பும் போது, அதாவது ஆண்டவரை விட்டு விலகும் போது, பின்னாக திரும்பும் போது அவருடைய சமூகத்துல என்ன ஆகுறாங்க, இடருண்டு அழிந்து போகிறாங்க. ஓகேங்களா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்ம 3 வசனங்களை தியானித்திருக்கிறோம். 9ஆம் சங்கீதத்துல 3 வசனங்களை தியானித்திருக்கிறோம்.
மீதமுள்ள வசனங்கள்லாம் நம்ம அடுத்த வீடியோல தியானிக்கலாம். அதுவரை கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.